துளசி யாருடைய வீட்டில் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் ஒருபோதும் வராது. துளசியின் மணமானது ஒருவரை பரிசுத்தப்படுத்தும் மகிமை குணம் கொண்டது. துளசி குச்சியினால் தீபமேற்றினால் அந்த தீபம் மிக சிறந்த புண்ணிய பலன்களை தரும். ஒருவர் இறந்துவிட்டால் அவரை தகனம் செய்யும் போது சந்தனக்கட்டைகளை வைத்து எரித்தாலும் ஒரே ஒரு துளசி கட்டையை வைத்து தகனம் செய்ய அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் என்கிறது புராணம். ஒரே ஒரு துளசி தளத்தை நீரில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும். அதோடு 10 பசுக்களை தானம் செய்த பலனும் கிட்டும். இராமாயணத்தில் அனுமன் கடலை கடக்கும் முன்பு துளசி தேவியை வணங்கிவிட்டுத்தான் சென்றதாக கூறப்படுகிறது. துளசி செடிக்கு பக்கத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெல்லி செடியை வைத்து திருக்கல்யாணம் நடத்துவது மரபு. துளசி கல்யாணம் செய்வதால் அந்த வீட்டு மகன் அல்லது மகளின் திருமண தடைகள் நீங்கும், சுப காரியங்கள் விருத்தியாகும், பிள்ளை பேறு கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். மகாலட்சுமி என்றென்றும் அந்த வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகம்.